வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாத பலன்களுக்கான நிகழ்ச்சி. ரிஷபராசி. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். பெரும்பாலும் 12ஆம் வீட்டில் அவருடைய சஞ்சாரம் இருக்கிறது. எப்போவுமே ராசிநாதனான சுக்கிரன் 12ல் இருந்தால் என்ன இருக்கும்னா, மனசில் நிறைய ஆசைகள் ஏற்படும். என்ன ஆசைகள்? நல்ல கார் வாங்கணும். அதை வெள்ளைக்கேற்ற வீக்க மாதிரி அவங்க நிலையில் அவங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த விஷஸ். சில பேருக்கு நகைகள் வாங்கணும்னு ஆசைப்படலாம், சில பேர் வண்டி வாகனங்கள் வாங்க, சில பேர் ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படலாம். ஆனால் மொத்தத்தில் ஏதோ ஒரு செலவு, ஏதோ ஒரு ஐட்டத்தை வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அது நிறைவேற்றி தருவார் சுக்கிரன். அதுதான் அதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. எனக்கு ரொம்ப நாளாக இது ஆசை நிறைவேறும். எதுவுமே செலவு பண்ணாத ஹஸ்பண்டு கூட உங்களுக்காக செலவு பண்ணுவார் இந்த ஒரு காலகட்டத்தில். ஏன்னா உங்கள் நிலை அப்படி இருக்குது. அதனால் ஒத்துழைப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஏறத்தாழ 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறதால உஷ்ணாதிக்க நோய்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. உஷ்ணாதிக்க நோய்கள்னு சொல்லும்போது இப்போ வெயில் காலம்தான் நடந்துட்டுருக்கு. அதனால் ஏற்கனவே அதுக்கான பாதிப்புகள்லாம் ஏற்படும். நீங்களும் ஓரளவு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது, சாப்பிடக்கூடிய உணவுகளில் பெரும்பாலும் இந்த மிளகாப்பொடி தான், அதெல்லாம் அதிகமாக போட்டு சாப்பிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பீரியடாக இது அமைகிறது. இதே நேரத்தில் புதன் உங்களுடைய ராசியிலே இருக்கார். அப்போ ஒரு பரபரப்பான ஒரு செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்கும். அதே போல் சில நேரங்களில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இந்த குறிப்பாக சொன்னால் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூடுதல் ஈடுபாடு ஏற்படும். அதோடு இல்லாமல் இந்த மாதம் 21 தேதிக்கு பார்த்திங்கன்னா இந்த புதன் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ இன்னும் அதனுடைய நம்முடைய வேகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதே நேரத்தில் பாருங்கள், 2ஆம் வீட்டில் குரு, 11ஆம் வீட்டில் சனி. இதை விட என்ன அற்புதம் வேண்டும்? நம்ம என்னெல்லாம் லைஃப்பில் நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். மிக மிக சிறப்பான காலகட்டம், முன்னேற்றமான காலகட்டம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் அது மாதிரி பிளான் பண்ணுவாங்க. சில நேரங்களில் கொடுப்பாங்க. பெரும்பாலும் உங்களுக்கு நிச்சயமாக தனவரவு, பதவி உயர்வு எல்லாமே இருக்குது. சரி, இதெல்லாம் தராத ஒரு கம்பெனியில் நான் இருக்கேன் அப்படின்னா வேறு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு தமாஷா சொன்னால், ஒரு விஷயத்தை நீங்கள் தப்பாக செஞ்சாலும் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்ச காரணத்தினால் அது உயர்வாக மதிக்கப்படும். அதனால் அவர் எப்படிப்பா தப்பு செய்வார், அவர் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் செய்வார் அப்படின்னு உங்களை பற்றியான ஒரு அபிப்பிராயத்தை மக்கள் பேசுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். புகழை தரக்கூடிய காலகட்டம், செல்வத்தை தரக்கூடிய காலகட்டம். உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும். வீட்டில் மனைவியோ இல்லை கணவனோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். வெளியிலலாம் போயிட்டு வாங்க, எங்கே போனாலும் நிம்மதியாக ஒரு சந்தோஷத்தை குடும்பத்தோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய காலம். அதே போல் நான் வீடு வாங்குகிறேன், ஒரு நல்ல வாகனம் வாங்குகிறேன், இந்த எண்ணங்கள்லாம் இருக்கலாம். இந்த எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். அதனால் உங்களை பற்றி ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப சிறப்பான ஒரு காலம். அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொன்னால் லக்கி மேன், அவ்வளோதான். உங்களுக்கு ரெண்டாவது வார்த்தைகளே சொல்கிறதுக்கு வழியே இல்லை. அவ்வளோ சிறப்பான ஒரு காலகட்டம். முறையாக பயன்படுத்தும் பொழுது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைவது என்பது திண்ணம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.